ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எளிமையான சமையலும் ஆரோக்கியமான வாழ்வில் இன்றைக்கி என்ன சமையல்னு பார்க்கலாமா? எப்பயுமே காலையில் காஃபி டீக்கு பதிலாக ஏதாவது ஒரு ஹெல்த் ட்ரிங்க் நான் எடுத்துப்பேன். இன்றைக்கி பட்டையும் இஞ்சி கொதிக்க வச்சு வாட்டர் தான் எடுத்துக்கிட்டேன். வாரத்தில் 2-3 நாள் இதான் எடுத்துப்பேன். டெய்லியும் கூட எடுத்துக்கலாம். இந்த தண்ணி குடிக்கிறதுனால நம்மளோட மெட்டபாலிசம் ரேட்டு அதிகரித்து கெட்ட கொழுப்பு எதுவும் தங்காமல் வெயிட் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். வெயிட் லாஸில் உள்ளவங்க டெய்லியுமே இதை எடுத்துக்கலாம் காலையில் காஃபி டீக்கு பதிலாக. இன்றைக்கி காலை சாப்பாட்டுக்கு பாசிப்பருப்பில் புட்டு மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரை மணி நேரம் பாசிப்பருப்பு ஊற வச்சு அதில் போட்டு நல்லா நெய்வாக அரைச்சி இட்லி மாதிரி ஊற்றி வேக வச்சுட்டேன். இதன் குட்டி ஸ்கூல் ஸ்நாக்ஸ்க்கு நைட்டே சிவப்பு காராமணி ஊற வச்சுருந்தேன். அதுதான் ஒரு பக்கம் வேக வச்சுருந்தேன். ஒரு பக்கம் அந்த இட்லியை வேக வச்சுருந்தேன். அந்த இட்லியும் நல்லா வந்துட்டு நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா, பாசிப்பருப்பை ஊற வச்சதுக்கப்புறம் ஒரு 1/2 hour அது நல்லா தண்ணியை வடிகட்டிடணும். நான் வடிகட்டாமல் டைம் ஆகிட்டுன்னு டக்குன்னு மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் போட்டு எக்ஸ்ட்ரா வேறு தண்ணி ஊற்றி அரைச்சிட்டேன். அது கொஞ்சம் தண்ணியாக இருந்ததுனால எனக்கு கொஞ்சம் சொதன்னு இருந்த மாதிரி இருந்துச்சு. புட்டு மாதிரி அந்த பொலன்னு வரல. புட்டு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா தண்ணியை நல்லா ஊற வச்சதுக்கப்புறம் ஒரு 1/4 மணி நேரம் நல்லா சுத்தமாக தண்ணி இல்லாமல் வடிகட்டிட்டு எந்த தண்ணியும் சேர்க்காம மாவு பதத்துக்கு நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்து அதுக்கப்புறம் இட்லி பானையில் வேக வச்சு செஞ்சால் நல்லா பொலன்னு வரும். கப் பாசிப்பருப்பு புட்டு இருக்குன்னா ஒரு 3/4 கப் வெல்லம் எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பதம்லாம் எதுவும் தேவையில்லை. கொஞ்சம் பிசுன்னு இருக்கிறப்ப அந்த புட்டை போட்டு கிளறி தேங்காய் பூ போட்டு ஏலக்காய் போட்டு இறக்கிட்டோம்னா நல்லா பொலன்னு இருக்கும். பசங்களுக்கு காலை சாப்பாடாக நிறையா ஆயில் மசாலாலாம் சேர்த்து செய்யாமல் இந்த மாதிரி ஆவியில் வேக வச்ச ஃபுட்டாக கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. பசங்களும் இதை நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. எனக்கு வெல்லம் போட்டது வேணான்னு சொல்லிட்டாங்க. அதனால் கொஞ்சமாக ஆயில், கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், கேரட்லாம் போட்டு நல்லா வதக்கி இந்த புட்டையும் போட்டு நல்லா வதக்கிட்டு ஃபைனலாக கொஞ்சமாக லெமன், கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டேன். சூப்பராக இருக்கும், நல்லா உப்புமா மாதிரி. வெயிட் லாஸில் இருக்கவங்க இதை காலை சாப்பாடாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு ஃபுட்டு, வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் மட்டை அரிசி தான் வடிச்சிருந்தேன். அது எப்பயும் போல் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் குக்கரில் தண்ணி நிறையா ஊற்றி ஒரு 10 விசில் விட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் எப்பயும் போல் நம்ம சாதம் வடிக்கிற மாதிரி வடிச்சுக்கலாம். லஞ்சுக்கு சாம்பார் தான் வச்சேன். அதுக்கு வாழைத்தண்டு இருந்துச்சு இன்றைக்கி. அதனால் வாழைத்தண்டு, கேரட்டு, முள்ளங்கி, அவரைக்காய் போட்டு இன்றைக்கி சாம்பார். இல்லை ஒரு நாளாவது நம்ம சாப்பாட்டில் வாழைத்தண்டு சேர்த்துக்கணும். வாழைத்தண்டு இப்போ கிடைக்கிறதே இல்லை. அதனால் அன்றைக்கி சந்தைக்கு போகிறப்ப வாங்கிட்டு இன்றைக்கி அதை குழம்புல போட்டோம். நல்லா குழம்புக்கு தாளிக்கிறப்ப வெங்காயம், கருவேப்பிலையெல்லாம் போட்டு தாளிக்கிறப்ப வெண்டைக்காவை போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் குழம்புல போட்டோம் அப்படின்னா குழம்புல அந்த வளவளப்பு இல்லாமல் நல்லாயிருக்கும். சாம்பாருக்கு தொட்டுக்கைக்கு வெண்டைக்காய் பொரியல் தான் செஞ்சுருந்தேன். நிறைய பேர் வெண்டைக்காய் பொரியல் செய்கிறப்ப வளவளப்பாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு வெண்டைக்காய் ஃபஸ்ட்டு நம்ம கழுவிட்டு நல்லா ட்ரை பண்ணிடணும், கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல். அதுக்கப்புறம் கட் பண்ணிவிட்டு எண்ணெய் சட்டியில் எதுவுமே ஊற்றாமல் நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்கி எடுக்கணும். அப்போ தான் அந்த வளவளப்பு போகும். 5 நிமிஷம் வதக்குனதுக்கப்புறம் எண்ணெய், உப்பு, ஒரு வீட்டில் அரைச்ச 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்குனீங்க ஒரு 10 நிமிஷம் அப்படின்னா நல்லா சுருள எந்த ஒரு வளவளப்பு இல்லாமல் சூப்பராக இருக்கும். எனக்கு காலை சாப்பாட்டுக்கு அந்த உப்புமாவோட சாப்பிட்றதுக்கு முட்டையில் கொஞ்சமாக பீட்ரூட்டு, ஆனியன் எல்லாம் போட்டு ஆம்லேட் மாதிரி போட்டாச்சு. வீட்டு சமையல் ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். நிறையா ஆயில் ஊற்றாமல் அதுக்கப்புறம் இந்த கடையில் உள்ள பேக்கெட் மசாலாலாம் யூஸ் பண்ணாமல் வீட்டு மசாலா யூஸ் பண்ணி தான் இருக்கும். ஆனால் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும்.